நிர்வாகிகள் வந்து பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து திருட்டு போனாலும் நாங்க பிஜேபி சைக்கிள் சொல்றோம், அவருடைய கொடுக்க முடியாம வெளியே வந்து சொல்றாங்க. சில பேர் இந்த ஜமாத்துல இருந்து வந்த பிறகு இப்ப வந்து குறை சொல்றாங்க. குறை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த ஜமாத்துங்களுக்கு இருக்கும்போது பிடிக்கல, பிஜேக்காக தான் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்களேன்னு ஒரு சகோதரர் கேட்கிறாரு. அது ஒரு நல்லா காட்டுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரு வந்து அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் இந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. எனக்காக இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப என்னோட இருக்கிறாங்க. யார் நம்மளோட இருக்கிற மக்கள்லாம்? நம்மளோட இருக்கிற தௌஹீத் ஜமாத்துல அத்தனை மக்களுமே எனக்காக இந்த ஜமாத்தில் இருந்தவர்கள் இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்காக இருக்கிறார்கள். நானும் குர்ஆன் ஹதீஸ் சொல்ற காரணத்தினால் என்னோடு இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் நான் சொல்லலன்றத என்னை விட்டு அவங்க போயிருவாங்க. மற்றவங்க எல்லாம் யாரு ஆதாயத்துக்கு வந்து இருந்தாங்களே அவங்க நீக்கப்பட்டவங்க எல்லாம் நமக்கு பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கடுமையா இருப்பேன். நான் நிர்வாக பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் கரெக்டா இருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். 10 மணிக்கு ஆபீஸ்னா 9:45 போய் உட்காரணும். மசூரா 10 மணிக்குன்னா 10:01 கதவை பூட்டிடுவோம், வெளியேற்றுவோம் யாரா இருந்தாலும். இப்படிலாம் ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற காரணத்தினால சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்காங்க. விளங்குது. அது எப்ப தெரியுது? அவங்களுக்கு ஒரு சுயமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மள்ட்ட வெளியே போய் நின்றுட்டு இவனுக்காக வேண்டி தான் சகிச்சிட்டு இருந்தோங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தி நமக்காக வேண்டிய மக்களை இந்த ஜமாத்தோடு வெளியே, எனக்காக யார் இருந்தாலும் நாளைக்கு அவங்க வெளியே போய் விடுவார்கள். எனக்காக யார் இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த ஜமாத்துல என்னோட இருக்கவே மாட்டார்கள். எனக்கு மனுஷனுக்கு எனக்கு அவங்களுக்கு சண்டை வரத்தான் செய்யும், எனக்கு அவங்களுக்கு பிடிக்காம போகத்தான் செய்யும். எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, வசதியான ஒரு ஆளு. அவர் கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்டாரு. ஜமாத்துக்கு அப்படி அள்ளி அள்ளி தருவாரு. நான் கல்யாணத்துக்குலாம் பிரயாணம் பண்ணி போக மாட்டேங்க அப்படின்னு ஜமாத் விட்டு போயிட்டாரு. அப்ப எதுக்காக இருந்திருக்காரு? அவரு எனக்காக இருந்திருக்கிறார், என் மேல பிரியங்கிறதுக்காக இருந்திருக்கிறார். நான் கல்யாணத்துக்கு போகலன்னு அவர் என்ன நினைச்சிருக்கானு, சரியான ஆளுக்க நம்மளை கரெக்டான முறையில் கொண்டு போறாங்க, வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு நெருக்கமா இருந்தேன் அவரோட, என் வீட்டு கல்யாணத்துக்கு என் மகன் கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தை விட்டு போயிட்டார். இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அதனால இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுக்காக இருப்பவர்கள் 1-2 பேர் மிஞ்சி இருப்பார்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவங்க சீக்கிரம் போயிருவாங்க. அல்லாஹ்வுக்காக இருக்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. அது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எனக்கு பேசும்போது எம்எல்ஏ சிபிஐ விசாரணை வைக்கட்டும், இல்ல வகுப்பட்ட விசாரணை நிரூபிக்கட்டும் ஒத்துக்கிறேன். நாங்க நம்மள இது பண்ணணும்னு சொன்னோம். ஆனா இது வரைக்கும் ஆக்ட் பண்ண எடுக்கல. என்ன காரணம்? ஹைதர் அலி சம்பந்தமாக வக்ஃப் வாரிய சேர்மனாக இருக்கும் பொழுது சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம சுமத்தணும். இந்த மண்ணடி பகிரங்கமா மேடையெல்லாம் சுமத்தணும். அதுக்கு என்ன அவங்க மறுப்பு சொல்லும் பொழுது, நீ வந்து சிபிஐ விசாரணை வை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சிபிஐ விசாரணை நம்ம கையில இருக்குது. சிபிஐ விசாரணை வைங்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்குது. அவன் எதுக்கு வைப்பான வைப்பான். இதெல்லாம் சின்ன விஷயங்களை அவன் எடுத்துக்கிறான். இதெல்லாம் என்னது, வக்ஃப் போர்டுல நமக்கு தான் 1 கோடி 2 கோடி எல்லாம் பெரிய தொகையா தெரியுமே தவிர, அங்க சிபிஐக்கெல்லாம் என்னது 1 கோடி எல்லாம் ஒரு பணமா? அது அவன் வந்து 7000 கோடி 8000 கோடிங்கிற கேஸுகளை போய் பிடிச்சிட்டு தெரியுறான். கேத்தன் தேசாய் மாதிரி ஒரு கேஸா இருந்தா போய் சிபிஐ ஒடியாருவான். ஒருத்த மாட்டினார்ல மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு அவன் வந்து டன் கணக்கில் தங்கத்தை எடுத்தானுவ. அந்த மாதிரி வீடு பூரா ரூபா நோட்டு அடிக்க வச்சிருந்திருக்கிறான். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிக்கிறவன வந்து இந்த மாதிரி 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ஒரு கேஸ் அவனுக்கு சிபிஐ எல்லாம் இதுக்கெல்லாம் வரமாட்டான். அவர் என்ன நினைக்கிறார், சிபிஐ விசாரணை வைக்க முடியுமான்னு நானே கவர்மெண்ட் வச்சிருக்கிறேன் சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு. நம்ம என்ன கேட்டோம், சிபிஐ எல்லாம் வேணாம், ஊழல் நீங்க பண்ணீங்க, நான் சொல்றேன் நீங்க இல்லங்கிறீங்க, இல்ல மக்கள் மத்தியில் உட்கார நானும் உட்கார்றேன், நான் ஆதாரத்தை சொன்ன நீங்க மறுங்க, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு வந்துட வேண்டியதானே. அதுக்கு வராம சிபிசிஐடியை போடு, உனக்கு முடிஞ்சால் சிபிஐ விசாரணை வைக்கினா எது நடக்காது அதுக்கெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. நல்லா விளங்கிருங்க. 2 கோடி 1 கோடி இந்த மாதிரி ஊழல் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் சிபிஐன்னா சிபிஐக்கு 1000 1 லட்சம் பேர் வேலைக்கு சேர்க்கணும். சிபிஐ சின்ன நிறுவனம் அது, மத்திய அரசாங்கம். இந்த திருப்பூர்ல கூட ஒரு சிபிஐக்கார் ஒரு அதிகாரி இருக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய ஊர்ல கூட கோயம்புத்தூர் தான் சிபிஐ இருக்கும், ஊர்ல இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஏஜென்சி அது. அந்த ஏஜென்சி எத்தனை கேஸ் நடத்தும், சிபிஐ விசாரணை நடத்தும். என்கிட்ட போய் கேட்டா நான் என்ன செய்யறது? அதனால சிபிஐக்கெல்லாம் நாங்க முயற்சி எல்லாம் பண்ணல. அவர்கிட்ட கூப்பிட்டது என்ன, நீங்க ஊழல் பண்ணி இருக்கிறீங்க, நிரூபிக்க நாங்க தயாரா இருக்கோம், அல்லது நான் பொய்யா சொன்னா நீங்க கேஸ் போடுங்க. அவதூறுனா கேஸ் போடலாம்ல, அது போடலாம், யார் வேணாலும் போடலாம். நான் சொன்ன பொய் குற்றச்சாட்டம் தான் கேஸ் போட்டிருக்கணும்.
அது உண்மையா அல்லது என்ன செய்யணும், மேடையில் வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கணும். இதைத்தான் நான் கேட்டேனே தவிர சிபிஐ விசாரணைக்கெல்லாம் எங்க வேலை கிடையாது, நாங்க சொல்லலாம் வைக்கலாம் மாட்டோம். புகாரோட கொண்டு எழுதி கொடுத்தாலும் என்னடா இதுக்கு போய் சிபிஐ விசாரணை கேட்கறேன்னு சொல்லி போடுவோம். அது முடியாது.